Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க Sowbaraniya. எல்லாருக்கும் பெரிய thank you. ஏன்னா எங்களோட கப்பல் பேஜ் 100k ஃபேம் ரீச் பண்ணிருச்சு. அதுல வந்து லைவ்ல நாங்க வந்து உங்க எல்லாருக்கும் thank you சொல்லி and also மீட் அண்ட் கிரீட் பற்றியும் சொல்லியிருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். மீட் அண்ட் கிரீட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் கம்மிங் பேக் டு டாபிக், இன்னைக்கு வீடியோ நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் அமேசான் ஹால் பண்ணதே கிடையாது. நான் அமேசானில் ஹோம் டெக்கார் அப்புறம் வேனிட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான சில திங்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டேட் இன்டு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளோத்திங்கில் இருந்து பார்த்துடலாம். ஸோ அமேசானில் க்ளோத்திங் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. பட் நிறைய பேர் அமேசானில் க்ளோத்திங் நம்ம வாங்குறது இல்லை. ஏன்னா அமேசானில் க்ளோத்திங் அது குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அண்ட் நான் வந்து ஒரு 4 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். அதில் 3 ரீச் ஆகிடுச்சு. ஒன்று மட்டும் வந்து டைம் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே இருந்தது. அதனால் நான் வந்து கேன்சல் பண்ண ஆர்டரை கேன்சல் பண்ணியும் செல்லர்கிட்ட அந்த ப்ராடக்ட் ரீச் ஆனால் தான் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு மெசேஜ் வந்தது. ஸோ ஃபார் நான் ரீஃபண்ட் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பார்த்து ரிவ்யூலாம் படித்து வாங்குங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ மூலமா வாங்கும்போது எந்தெந்த ப்ராடக்ட் நான் உங்ககிட்ட காட்டணும் அதெல்லாம் வந்து ட்ரஸ்ட் வர்த்தி ப்ராடக்ட். ஏன்னா நான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். அந்த குவாலிட்டியும் நான் உங்கள் கூட லைவாக வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த க்ரீன் கலர், எனக்கு இந்த க்ரீன் மேலே ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் அட்ராக்ஷன், ஒரு டைமில் ஒரு கலர் மேலே ஈர்ப்பு இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த டார்க் க்ரீன் மேலே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது. நீங்கள் என்னோடய கெட் ரெடி வித் மீ ஃப்ரெண்டோட வெட்டிங் பார்ட்டிக்குன்ற வீடியோவில் பார்த்துருக்கீங்க. நானே எனக்கு ஒரு அவுட்ஃபிட் டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணது. அந்த க்ரீனும் கிட்டத்தட்ட இந்த க்ரீன் தான். ஸோ இது வந்து ஒரு குர்தா செட், சாலிட் குர்தா. ஸ்லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் ஒர்க் இருக்குது. அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா பலாசோ பேண்ட். பலாசோலையும் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் இருக்குது, இந்த லேஸ் டீட்டெயில். இது வந்து ஒரு சாலிட் குர்தா செட் தான். இது கூட நீங்கள் வேறு துப்பட்டா காம்பினேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு வாட்டி இதை போடும்போதும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதை நான் ஏன் ஆர்டர் பண்ணால் எனக்கு இந்த துப்பட்டா செட்டோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே கம்ப்ளீட் செட் இருக்க அவுட்ஃபிட்ஸ். இந்த துப்பட்டா தான் இதில் ஹைலைட்டே. பிகாஸ் இது எதுவுமே பிரிண்டட் கிடையாது. நெய்யும் போதே நெய்வாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பின்னாடி. ஸோ இது வந்து த்ரெட்டால் நெஞ்சது. எனக்கு வந்து அந்த கோல்டு கலர் பிரிண்ட் பண்ண அவுட்ஃபிட் மேலே பெரிய ஈர்ப்பு கிடையாது. ஏன்னா அது வாஷ் பண்ண போயிடும். பட் இந்த மாதிரி நெய்யும் போதே நெய்யறதுலாம் வந்து பல நாளுக்கு இருக்கும். அண்ட் இந்த துப்பட்டாவை நீங்கள் க்ரீன் கலர் அவுட்ஃபிட்டோட இல்லை ஒயிட் கலர் சல்வார் கூட நீங்கள் இந்த துப்பட்டாவை அழகாக பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக ஒரு பட்டு துப்பட்டா அளவுக்கு இருக்குது. இந்த ட்ரெஸ்லேயே ஹைலைட் இந்த துப்பட்டா தான். குர்தா செட் பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் இருக்குது. மிந்த்ராவில் வந்து அபவ் 1000 rupees இருந்துச்சு. பட் அமேசானில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 599. ஸோ ஒய் நாட் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. என்னோடய சைஸ் வந்து நான் ஸ்மால் தான் போடுவேன். ஸோ ஸ்மால் ட்ரூ டு யுவர் சைஸ், ஸ்மால் சூப்பர் ஃபிட்டிங்காக இருக்குது. நான் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணல. அண்ட் கலர் துப்பட்டாக்காகவே இந்த ப்ராடக்ட் பண்ணலாம். 600 கண்டிப்பாக. குர்தா, பிளாசோ அண்ட் துப்பட்டாக்கு ஒர்த்து தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி கலர் டோன் வந்து எனக்கு இப்போ ரொம்ப ஈர்ப்பாக இருக்கிறதுனால அதுலேயே நான் இந்த ட்ரௌசர் எடுத்தேன். இந்த ட்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் லுக் கொடுக்கும். பட் இது வந்து எலாஸ்டிக் கொண்டது, அந்த பக்கிள் ஜிப்பெல்லாம் வச்சது கிடையாது. அண்ட் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் லைன் தான் இதோட ஹைலைட். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் லுக் கொடுக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 388 rupees. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எலாஸ்டிக்கும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. ஃபேப்ரிக் வந்து மட்டமாக அப்படி இருக்கும், அதில் பார்த்தா ஒரு லோ குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல திக் ஃபேப்ரிக்காக தான் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1699. பட் ஆஃபரில் வந்து 388க்கு இருந்தது. இதுவும் கம்ப்ளீட் டேஸ். இப்போ நான் போட்டும் இதை ஒர்த் பர்ச்சேஸ் தான் நான் சொல்லுவேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபைனல் அவுட்ஃபிட் இந்த பிளாக் டாப். இந்த ட்ரௌசருக்கு இந்த டாப் வந்து மேட்ச் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த டாப்பை நம்ம நிறைய ட்ரெஸ்ஸோட மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஹைலைட்டே இந்த ஸ்லீவ் தான். ஸ்லீவ் அண்ட் இந்த நெக் பார்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால இது வாங்கினேன். இதோட ஃபேப்ரிக்கும் ரொம்ப திக்காக தான் இருக்குது. ரொம்ப தின்னாக சீத்ரூவாக தான் இல்லை. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நெட்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அண்ட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1099. பட் நான்
சொன்ன மாதிரி அமேசானில் க்ளோத்திங்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த டாப் வந்து 399க்கு பிக் பண்ணேன். ஸோ இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்ச 3 ப்ராடக்ட். இப்போ நீங்கள் நான் ஃபோட்டோ இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ட்ரை ஆன் ஹால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த 3 அவுட்ஃபிட்டோட லிங்க்கும் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கூலர்ஸ். இது வந்து கௌதம் பிக் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த தக் லைஃப் கூலர்ஸ்ன்னு சொல்லலாம். நானும் கௌதமும் நிறைய ரீல்ஸ் பண்ணுறோம், நிறைய ஷார்ட்ஸ் பண்ணுறோம், யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது. ஸோ தட் இன்னும் காமெடியாக இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றலாம். அதுக்காக கௌதம் இதை பிக் பண்ணால். இது வந்து ரொம்ப தக் லைஃபாக இருக்குது. ஸோ அதனால் இதை பிக் பண்ணோம். குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வாவ் அப்படி நல்ல ஸ்ட்ராங் குவாலிட்டிலாம் இல்லை. பட் சும்மா இந்த மாதிரி ரீல் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிக்கெலாம் இது கண்டிப்பாக ஒர்த் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிலிக் காஸ்மெட்டிக் ஆர்கனைசர். இது வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஆர்கனைசர். ஸோ இந்த அக்ரிலிக் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா 24 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் நான் 2 பிக் பண்ணேன். ஒன்று ஆல்ரெடி நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த அக்ரிலிக்கோட குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த அக்ரிலிக் வந்து ஒரு கிளாஸ் வேர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நீட் ஃபினிஷில் இருக்குது. இது அரௌண்ட் 200 சம்திங்கில் தான் நான் பிக் பண்ணேன். 2 வாங்கினேன் பிகாஸ் என்கிட்ட லிப்ஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் தான் நம்ம வைக்க முடியும். நம்மளால் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வைக்க முடியாது. லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வைக்கிறதுக்குன்னு தனியாக இந்த மாதிரி ஆர்கனைசர் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் மேபி அதை நான் பிக் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட புல்லட்டை விட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இதுவும் கம்ப்ளீட் எஸ் ஃப்ரம் மை சைட். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் ஐட்டம். ஸோ இந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரோஷே நீடில். எனக்கு வந்து க்ரோஷே போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல, என்னோட அம்மா கிட்ட என்னோட பாட்டி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ என்கிட்ட ப்ராப்பராக ஒரு கம்ப்ளீட் செட் நீடில் கிடையாது. நான் வந்து இந்த சைஸ் நீடில் மட்டும்தான் வச்சு எல்லாமே இது வரைக்கும் பின்னியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 2022 உங்க கூட புது என்கிட்ட இருக்க டேலண்ட்டில் என்னால் என்னெல்லாம் முடியும் புதுசாக உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணலாம் டிஐவைஸ் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக இது எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இதை பிக் பண்ணேன். இது வந்து குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீடில் பிசுடெல்லாம் இல்லாமல் நீடில் வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் க்ரோஷே அதெல்லாம் போடணுமோ கண்டிப்பாக இந்த நீடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 0.60 mmலேருந்து 6.5 mm வரைக்கும் நீடில்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அகெயின் வந்து ஒரு ஆர்கனைசர். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வச்சுக்கலாம், அண்ட் நம்மளோட ஐலைனர் அந்த மாதிரி பென்சில்ஸ் வச்சுக்கலாம். முக்கியமாக டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல லிப் பாம், டெய்லி நம்ம ஒரு லிப்ஸ்டிக்ஸ் போடுவோம். அந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் இங்கே ஒரு 4 வச்சு நம்மளோட வேனிட்டி டேபிள் மேலே ஈஸி டு பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டக்குன்னு வந்து வச்சுக்கலாம், டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த அக்ரிலிக் வாங்கினேன். இதுவும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எந்த விதமான ஒரு மட்டமாக இருக்குது பிளாஸ்டிக்கு அப்படின்லாம் இல்லை. இதுவும் பார்க்க வந்து கிளாஸ் வேர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஆர்கனைசர் தான். இது வந்து ரவுண்ட் ஜுவல்லரி ஆர்கனைசர். எல்லாமே அக்ரிலிக் ஆர்கனைசர் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அண்ட் நீங்கள் இதை வந்து இப்படி நீங்கள் திருப்பிக்கலாம். இது இந்த மாதிரி 4 பார்ட்டாக வரும். இது கீழே வந்து நீங்கள் பெருசாக எதுவும் வைக்க முடியாது, ஏன்னா இது மேலே இடிக்கும். பட் சேஃப்டி பின் அதெல்லாம் நீங்கள் முக்கியமாக இது எதுக்கு நான் வாங்கினேன்னா என்னோட போட்டு வைக்கிறது. இது மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பேக்கெட்டாக கல்யாணத்தப்போ வாங்கினேன். பட் அதை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் கண்டெய்னர் இல்லாமல் பிளாஸ்டிக் டப்பாஸில் போட்டு வைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட். சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கீழே போட்டுக்குது, அதை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி மேலே போட்டு வச்சுட்டா டெய்லி ஒன்று எடுத்து வச்சுக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் வாங்கினேன். ஸோ அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குலாம் வாங்கி வச்சது இங்கே எடுத்துகிட்டு வரல நான் பெருசாக. இங்கே புதுசாக எல்லாமே வச்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கௌதம் ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸாக யோசிச்சு இது இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும், இதில் வச்சா கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சு வாங்கியிருக்கேன். வந்தோன்னே இது வேணும் அது வேணும்னு வாங்கிட்டு ரூமில் வச்சு அதை அடைச்ச மாதிரி ஆகிடக்கூடாதுன்ற தாட்டோட தான் இது எல்லாமே வாங்கினேன். இது எல்லாமே
ஆர்கனைஸ்டாக இருக்கும், ரூம் நிறைய ஸ்பேஸ் பிடிக்காது, அண்ட் ஆல்சோ பார்க்கவும் உங்களுக்கு நல்ல ஒரு டெக்கோர் ஐட்டமாகவும் இருக்கும். இந்த கான்செப்டில் தான் இதெல்லாம் பிக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு பியூட்டி ப்ராடக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா ப்ரோ வேக்ஸ். ஸோ இந்த வேக்ஸ் ஈட்டர் தான் நான் வந்து பிக் பண்ணேன். இதில் நம்ம வேக்ஸ் போட்டுட்டு இதில் வச்சு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு அலுமினியம் கண்டெய்னர் இருக்கும், இங்கே ஒரு அலுமினியம் கண்டெய்னர் இருக்கும். ஸோ தட் இதை நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ரீவியஸாக ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து இதுலேயே போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வாஷ் பண்ணும்போது தண்ணியெல்லாம் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. பட் இது மாதிரி தனியாக அது கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி வச்சு யூஸ் பண்ணலாம். வேக்சின் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் டு ஹை வந்து நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மீடியம் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை அதோட கொஞ்சோன்ட்டு ஹை லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இந்த கண்ட்ரோலர் வந்து நமக்கு வேக்சின் பண்ணும்போது ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட கேப் சம்டைம்ஸ் நம்ம இதுலேயே கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்க இந்த மூடி வச்சுட்டா அது ஒன்றும் வீணாக போகாமல் இருக்கும். இது பார்க்கவே ஒரு ஹாட் கேரியர் மாதிரி இருந்துச்சு, ஹாட் பேக் மாதிரி இருந்தது, க்யூட்டாக இருந்தது. கொஞ்சம் ஹியூஜாக இருக்குது, பட் பரவாயில்ல, ஏன்னா இதோட வேல்யூ இது நல்லா பார்க்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 769 rupeesக்கு வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கௌதம் பிக் பண்ணது. எங்களோட பால்கனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை கிளிகள், நிறைய தவிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க, சிட்டுக்குருவி மாதிரி குட்டி குட்டியாக இருக்க குருவிங்களும் நிறைய வரும். நம்ம பால்கனியில் இதை மாட்டி வச்சோன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு போவாங்க. இதுதான் பேர்ட் ஃபீடர். இது வந்து செட் ஆஃப் 2 இருக்குது. கீழே வந்து இந்த பிளேட்டை நம்ம வந்து இப்போ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பால்கனியில் இப்படி மாட்டி வச்சிட்டோம்னா இது உள்ளே நம்ம கொட்டுற அந்த குருவிகளுக்கான சாப்பாடு வந்து இந்த ஹோல் வழியாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். குருவிகள் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அது காலியாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது 2 வாங்கணும். ஸோ தட் பால்கனியில் ஒன்று, மொட்டை மாடியில் ஒன்று மாட்டி வச்சோன்னா குருவிகள் வந்து சாப்பிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் அகெயின் எங்களோட கார்டனுக்காக வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி நீங்கள் எல்லோரும் பாண்டிச்சேரி விலாக் பார்த்துருக்கீங்க. ஸோ பாண்டிச்சேரி போயிட்டு வந்து நாங்கள் ஒரு டின்னருக்கு ஃபேமிலியோட வெளில போனோம். அப்போ கௌதமோட கசின் சிஸ்டர் நிவேதா, அவள் வந்து எங்களுக்காக சர்ப்ரைஸாக ஊரில் இருந்து கேக்டஸ் பிளான்ட் ஒரு 5 அப்படியே கையில் தூக்கிட்டு வந்து, அப்புறம் மான்ஸ்டரா பிளான்ட்டு, எனக்கு செடினா ரொம்ப பிடிக்குன்றதுனால அவ்வளோ பிளான்ட்டையும் அழகாக தூக்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக கொடுத்தா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த கேக்டஸ்லாம் வந்து ரீபாட் பண்ணுறதுக்காக இந்த க்யூட் பாட் நான் பிக் பண்ணேன். இது செட் ஆஃப் 4 ஃபார் 500 சம்திங்க்கு வாங்கினேன். இதுலேயே நான் செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 7லாம் இருந்தது. இதில் வந்து மேல் ஃபீமேல் அந்த மாதிரி குரூப்பாக இருந்தது. பட் நான் 4மே ஃபீமேல் தான் வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இதில் வந்து சின்ன கேக்டஸ் தான் வைக்க முடியும். கேக்டஸும் இதில் வளர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இட்ஸ் ஓகே, கேக்டஸ் பெருசாக வளர வேணாம், ஏன்னா நிறைய ஸ்பேஸும் அதுக்கு கொடுக்க விரும்பல. அது முள் செடி, அதுக்கு சும்மா அழகுக்காக வச்சுக்கலாங்க. ஸோ அந்த இதுலேயே பெரிய சைஸும் இருக்குது. நீங்கள் அது வேணால் சைஸ் பார்த்து வாங்க. நான் கொடுக்கறது வந்து குட்டி சைஸ். ஸோ தட் நம்மளோட வீடு சின்னதாக இருந்தாலும் அதில் இது வந்து ஒரு அழகான ஸ்பேஸ் பிடிக்கும்னு. பார்க்க ஃபினிஷிங் அழகாக க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இது எல்லாமே வெல் பேக்கில் வந்து. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 590 rupeesக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னோட ஹாப்பி பர்ச்சேஸ். இதை ரீபாட் பண்ணுற வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்களும் கேக்டஸ்லாம் வாங்கினா அதை எப்படி ரீபாட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை ரீபாட் பண்ணும்போது உங்கள் கூட அதை ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட், அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணோம். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் இங்கே என்னோடய திங்ஸ் வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்தது. கல்யாணம் ஆகி கூட எல்லா பொண்ணுக்கும் கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம். நம்மளோட திங்ஸ், அதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கும் போதும் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், நிறைய DIY ப்ராடக்ட்ஸுன்னு கௌதமோட ரூமில் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு பையன் இருக்கிற ரூம் எப்படி ஒரு பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக ஐக்கியாவிலேருந்து அந்த ட்ராஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட் சென்னையில் ஐக்கியா ஷோரூம் இல்லை, மும்பையில் இருக்குது, இல்லைன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. மும்பைக்கு நாங்கள் 2 வாட்டி பிளான் பண்ணோம். எங்களோட ஹனிமூன் போகும்போது கூட மும்பை ஸ்டாப் எடுத்ததுக்கு காரணமே நான் ஐக்கியா போகணும் தான். பட் அங்கே அப்போது வந்து லாக்டவுன் இருந்ததுனால அங்கே ஹியூஜ் நம்பராக
கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்ததுனால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி மேபி நெக்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒருத்தரும் பிளான் ட்ரா பண்ணுறோம். இல்லைன்னா நாங்கள் மும்பை போன ரீசனே அதுதான், மும்பை ஸ்டாப் எடுத்ததே ரீசன் அதுதான். இல்லைன்னா ட்ரிவாண்ட்ரம் ஸ்ரீலங்கா எடுக்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. பட் மும்பை பிளான் போய் அது ட்ராப் பண்ணதுக்கு காரணம் இந்த கோவிட்னால நிறைய பிளான் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஐக்கியா போக முடியல. ஐக்கியாவில் வாங்கிடுவோன்றதுனால நான் எந்த ஆர்கனைசிங் ஐட்டம்ஸும் வாங்காமல் அப்படியே எல்லாத்தையும் பாக்ஸாகவே வச்சு ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ஐக்கியா போகிற வரைக்கும் ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக ஒரு ரேக் தேடிட்டு இருந்தேன். நிறைய பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்குது. எனக்கு பிளாஸ்டிக்ஸ் போகிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. ஸோ அமேசானில் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணும்போது பிளாஸ்டிக்காகவே வந்துட்டு இருந்தது. திடீர்னு ரேண்டமாக ஒரு நாள் சும்மா சர்ச் பண்ணும்போது தான் நான் இந்த ரேக் பார்த்தேன். இது மேலே பார்த்தீங்கன்னா ப்ளைவுட், சைட்ஸ் ஃபுல்லாகவே மெட்டல் பில்லிங் அண்ட் அந்த ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக். ஸோ இது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. என்னோட திங்ஸ் எல்லாம் வைக்க கரெக்டாக இருக்கும். டெம்பரரி சொல்யூஷனுக்கு பர்ஃபெக்ட் ட்ராவாக இருந்தது. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். ஸோ இதோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது. ஃபேப்ரிக் மெட்டீரியல் அது வீணாக போனாலும் நம்ம திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் விருப்பம் இல்லாதவங்க இது மாதிரி ஒரு ஆர்கனைசிங் ட்ராஸ் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது கம்ப்ளீட் இயர்ஸ் எங்கள் ரூமே ஒரு மாதிரி அழகாக்கிடுச்சு இந்த ட்ரா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பர்ச்சேஸ் அமேசான் ஹாலில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கிறது தான். ஸோ இந்த ரேக் பார்த்தீங்கன்னா எங்களோட வாஷ்ரூம்காக வாங்கினது. கௌதமோட பாத்ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கவே அழகாக இருக்கும். பாத் டப் அண்ட் அந்த லுக் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் அவன் ரூம்லேயே பாத்ரூம் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் பாத்ரூம் டூர் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக எங்களோட கப்பல் சேனலில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குறை, இந்த திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் எனக்கு இருந்துச்சு. சில குறைகள் இருக்குது, அதெல்லாம் 1 by 1 கலெக்ட் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஸோ எங்களோட எவ்ரிடே ஷவர் ஜெல், ஷாம்பூ, சோப்பு இதெல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதை நான் பிக் பண்ணேன். இது வந்து ஒரு மெட்டல். இதை நீங்கள் கிச்சன் ஆர்கனைசராகவும் வச்சுக்கலாம். அண்ட் இது லைட்டிங்லேயே அழகாக இருக்குது பார்க்க. மேட் ஃபினிஷ் லுக், பிளாக் கலர். நீங்களும் இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வைக்கிறேன். எனக்கு எல்லாமே வந்து ஹாப்பி பர்ச்சேஸ். குறிப்பாக ஒரு வருஷமாக நான் இதெல்லாம் வந்து இது மாற்றணும்னு நினச்சிருந்தோம். அதை எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பூர்த்தி பண்ணிட்டேன். இன்னும் சில பல விஷயங்கள் மட்டும்தான், லைக் மிரர்ஸ் அதெல்லாம் வந்து கௌதம் ரூமில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன், இதெல்லாம் ஹோம் டெக்காருக்கு வாங்குறேன், இதெல்லாம் ஆர்கனைஸ்க்கு வாங்குறேன். இதை வச்சு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு கூட அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க. இது லாங் வீடியோவாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்டில் எது ஃபேவரட் அப்படின்றத கீழே எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் மறக்காமல் கீழே வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்கிட்ட எல்லா வீடியோவில் என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, என்ன ஷேடுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இனிமேல் எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் ஷேடு அண்ட் ஆல்சோ நான் போட்டிருக்க ஆக்சசரிஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் முடிஞ்ச வரைக்கும் வைக்க பார்க்குறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்களை சீக்கிரமாக பார்க்கலாம். பை, see you.